அதாவது திமுக வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு திமுக பரவாயில்லடான்னு சொல்ல வச்ச பெருமை வந்து தற்காலிக முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பாலியல் வன்புணர்வுகள் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சட்டமே வந்து சந்தி சிரிச்சு போயிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில தமிழ்நாடு சந்திச்சாலும் தற்காலிக சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து தன்னோட 500 ரூபாய் ஆர்டிஸ்ட வச்சு கேவலமான ஒரு ஆட்சி நடத்தி இருக்காருன்னு நான் சொல்லணும். ஊழல்வாதிகளை கூட வச்சுக்கிறாங்க, மதவாத கட்சிகளை கூட வச்சுக்கிறாங்க, ஜாதியை பேசக்கூடிய கட்சிகளை கூட வச்சுக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆட்சி நிலைத்து நிக்கணும்னு சொல்லி குதிரை பேரத்துல தமிழ்நாடு இத்தனை ஆண்டுகால ஆட்சியில பார்க்காத கேவலமான ஒரு குதிரை பேரத்தை வந்து வெளிப்படையாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பன்னிரண்டு நாட்கள்லயே தமிழ்நாட்டுல கொடூரமான குற்றங்கள்ல 30 குற்றங்களை பட்டியலிடுற அளவுக்கு ஒரு பச்சை குழந்தையா இருக்கட்டும், சின்ன சின்ன சிறுவர்களா இருக்கட்டும், உங்களை நம்பி உங்களுக்காக தன்னோட பெற்றோர்களை வந்து காலில் விழுந்து கெஞ்சி ஓட்டு போட வச்சா அவங்களுக்கே உங்களால பாதுகாக்க முடியலன்னா நாளைக்கு வந்து வயதானவர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. சட்டவிரோத பணமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிப்பதற்காக இடி வந்து அனுமதி கேட்டிருக்கிறது தமிழக அரசிடம். இதே மாதிரி செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் அனுமதி கேட்டிருக்கிறது இடி. என்னஜி நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு தாமதிப்பதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அனுமதி கொடுக்குமா? இடி போன்ற அமைப்புகள்லாம் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியிலுமே இந்த மாதிரி பல்வேறு சம்மன்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது நம்ம பார்த்திருப்போம், நேரு அவர்களுக்கு எதிராகவே ஒரு சம்மன் அனுப்பி வந்து எஃப்ஐஆர் பண்ணுங்க, எங்கள்ட்ட வந்து போதிய ஆதாரங்கள் இருக்கு, அவர் பல்வேறு ஊழல்கள் செஞ்சிருக்கிறாருன்னு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லா காலத்திலயுமே நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஃபேவரான அமைச்சர்களை வந்து நம்ம விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட்சி மேலே களங்கம் வந்திருக்கிறதுனால அதை கிடப்பில போடுவாங்க அவங்களுடைய காவல்துறையை வச்சு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியலனாலும் தற்காலிக சீஃப் மினிஸ்டர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று இருக்கிறாரு. இந்த அரசாங்கம் எப்ப கவிழுங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். சோ அது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய வேலை வந்து இப்ப விஜய் அவர்களுடைய கையில இருக்கு. அதை வந்து சரி பண்ணணும். இன்னும் 5 வருஷத்துக்கு அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு போகணுங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறத நம்ம தினந்தோறும் வந்து ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை பேஸ் பண்ணிதான் இந்த புது கவர்மெண்டோட முடிவு வந்து இருக்குங்கிறத நம்ம வந்து தெளிவாவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புது கவர்மெண்ட்டுக்கு வந்து இடி அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்ல, பல்வேறு வழக்குகள்ல வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், நேருவை பத்தினதா இருக்கட்டும், பல்வேறு ஆதாரப்பூர்வமான தகவல்கள் வச்சு இவங்களை வந்து விசாரிக்கணும், நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்றாங்க. ஆனா இன்னும் புது கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் அளிக்காம வந்து இழுத்தடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, தன்னோட கவர்மெண்ட் தக்க வைக்கணும். அதுக்கு திமுகவை வந்து ஒரு விதத்துல வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். சோ இந்த விஷயங்களை வந்து அதுக்கு ஒரு பகடைக்காக பயன்படுத்திக்கலாமாங்கிற மாதிரியான அரசியல் விளையாட்டுகள் தான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கதே தவிர, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கவனம் செலுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கிற மாதிரி தெரியல ஜி. இதுதான் மக்களுடைய பார்வையுமே இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா, கண்டிப்பா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இல்லைங்கிறத நான் வந்து அழுத்த திருத்தமாவே தெரிவிச்சுக்கிறேன். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து, தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து இருக்கிறார். நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? விஜய் அவர்களின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? சட்ட ஒழுங்கு அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து அனைத்து மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான கேள்வி கண்டிப்பா என்கிட்டயுமே இருக்கு. அதாவது திமுக வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு திமுக பரவாயில்லடான்னு சொல்ல வச்ச பெருமை வந்து தற்காலிக முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சி ஏற்பட்டதுல இருந்து ஒரு 10-12 நாட்கள்ல ஏற்பட்ட பல்வேறு சட்ட சீர்கேடுகளை நீங்க பார்த்திருக்கலாம் தமிழ்நாட்டுல. பிஞ்சு குழந்தைங்க தன் சொந்த வீட்டு வாசல்ல நின்று விளையாட முடியல. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு மனசுக்கு உருக்கமான ஒரு விஷயத்த நான் அவங்கள்ட்ட பதிவு பண்ணியே ஆகணும். என்னன்னா,
ஒரு பக்கம் வந்து பாலியல் வன்புணர்வுகள் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சட்டமே வந்து சந்தி சிரிச்சு போயிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில தமிழ்நாடு சந்திச்சாலும் தற்காலிக சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து தன்னோட 500 ரூபாய் ஆர்டிஸ்ட வச்சு கேவலமான ஒரு ஆட்சி நடத்தி இருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன் 500 ரூபாய் ஆர்டிஸ்ட்னு நான் இந்த இடத்துல அழுத்த திருத்தமா சொல்றேன்னா, அதாவது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையில இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியாட்டினாலும் இதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவோம்னு ஒரு அன்பா ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைனாலும், நேற்று ஒரு காவல்துறையை பாருங்களேன், ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப ஃபன்னா ஒரு குழந்தை இறந்திருக்கிறாங்க. அது மொத்த தமிழ்நாட்டுடைய நெஞ்சங்களை உழுக்கின ஒரு விஷயம். ஒரு கவலைப்படுற ஒரு விஷயத்த அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பிரஸ் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்றதுக்கு தாவேகாவுடைய நிர்வாகிகள் வந்து எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி சிரிக்க கூடாதா? ஏன் வந்து பிஞ்சு குழந்தை வந்து தைரியமா வெளில எதுக்காக விளையாட போகுது, வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா, அவங்க அப்பா அம்மா எங்க ஓடி போயிட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப சீப்பா அருவருக்கத்தக்க கருத்துக்களை வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த காவல்துறையை பாத்தீங்கன்னா அவங்க மேல எந்த ஒரு கண்டனமோ நடவடிக்கைகளோ எடுக்காம, ஏங்க அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்த விட்டீங்க, இனிமே எந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு வந்து குடுக்கறதுக்கு நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு யாராச்சும் வந்து சமூக ஊடக நண்பர்கள் வந்து கேட்டாங்கன்னா அவங்கள வந்து பல்வேறு இடத்துல வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. இது கூட ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு தான் இருக்குது. அதாவது கருத்து சுதந்திரத்து மேல கைய வச்சு சட்டம் ஒழுங்கை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும்னா காவல்துறையர்களை வச்சு பல்வேறு ரோந்து பணிகள், அவங்க கொடுக்குற மக்கள் கொடுக்குற புகார்களுக்கு உடனடியான தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சாலே வந்து பல்வேறு குற்றங்கள் வந்து தடுக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல ஒரு சிறுவனை வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அதாவது 82 இடத்துல வெட்டி இருக்கிறாங்க. இந்த கொடூரமான கொலைகள் தமிழ்நாடு இது வரைக்கும் கண்டிப்பா பார்த்ததே இல்ல. ஆனா இது எல்லாத்த விடவும் கேவலமா தமிழ்நாடு ஒரு விஷயத்த பார்த்தது இல்ல. அது என்னன்னா, மாண்புமிகு அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீராவும் சிறப்புமோட இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கன்னு தமிழ்நாடு மக்கள் கேக்குறாங்க, மீடியாக்கள் தான் அதை ஊதி பெருசாக்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ எனக்கு மறுபடியும் திமுக ஆட்சியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமாங்கிற கேள்வி வந்து எல்லா மக்கள் மாதிரியும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்கதான் சொல்லணும். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்பவே கேவலமான நிலைமையில இருக்குது. இத முதலமைச்சர்கள் வந்து தொடர்ந்து தன்னோட 500 ரூபாய் ஆர்டிஸ்ட வச்சு எப்படி முட்டு கொடுத்து தன்னோட கவர்மெண்ட்டை காப்பாத்தலாம், எப்படி குதிரை பேரத்துல ஈடுபட்டு எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்கி நம்மளோட கவர்மெண்ட்டை ஸ்டெடி பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்தப்போ அங்க போய் இரங்கல் தெரிவிக்காம நம்ம எப்படி முதலமைச்சர் ஆகணும்னு யோசிச்சவர் தான் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவர்கள். அதே மாதிரி ஒரு மனநிலையில நம்ம கவர்மெண்ட் எப்படி தக்க வச்சுக்கலாம்னு யோசிக்கிறதை தாண்டியும் இந்த மக்களுக்கு ஒரு எதிர்காலம், அதாவது அவரு பல்வேறு மேடைகளுக்கு குறிப்பிட்ட மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவர் நன்றி சொல்றாரு. ஏன்னா நீங்க குழந்தைகள் தான் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு ஒரு மோசமான பாலியல் சீண்டல்களா இருக்கட்டும், அதாவது கொலையா இருக்கட்டும், மிகப்பெரிய சம்பவங்கள் தமிழ்நாடு நடக்கிறப்போ இந்த தற்காலிக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாய மூடி இருக்கிறது ஒரு நெஞ்சைய உழுக்கிற ஒரு கவலைக்குரிய சம்பவமா இருக்குன்னே சொல்லலாம். நிச்சயமா அவர் வந்து களத்துக்கு போகணும், பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணும், அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறது வந்து நான் உங்களோட மீடியா மூலியமா என்னோட கருத்துக்களையும் ஆதங்களையும் நான் வெளிப்படுத்திக்கிறேன். தாவேக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய விசிக அமைச்சராக இருக்கக்கூடிய பன்னி அரசு இஸ்லாமிய குற்றவாளிகள் நீண்ட வருடங்களாக சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும், பரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசிற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இது அதாவது குற்றவாளிகள் எப்பவுமே குற்றவாளிகள் தான். குற்றவாளிகளை மதத்துக்குள்ள அடக்குறதுங்கிறது ஒரு மிகவும் கீழ்த்தரமான செயல். அதாவது ஓட்டு வங்கி அரசியலுக்காக குற்றவாளிகளை எடுத்துட்டு போய் இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் என்னைக்கு எடுத்துட்டு போறோமோ அன்னைக்கே சமுதாயத்துல சட்டம் ஒழுங்குங்கிறது சந்தி சிரிச்சிருங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இப்போ இவர் சொல்லியிருக்க கருத்து வந்து ரொம்பவுமே ஒரு மோசமான கருத்து. அதை நான் வன்மையாவே கண்டிக்கிறேன். ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் இப்படி பேசக்கூடியது ரொம்பவே சரியான ஒரு விஷயம் கிடையாது. இது சமுதாயத்துல இருக்கிற எல்லா இஸ்லாமிய சகோதரர்களையுமே வந்து அவர் வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு சமுதாயத்துல ஒரு குற்றவாளினா ஒரு குற்றவாளி தான், அவருக்கு மத சாயம் பூசவே கூடாது. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் நிச்சயமா வந்து அவருடைய கோரிக்கை மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இவங்க வந்து பேரம் பேசி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, மதவாத சக்திகளோடையும் ஜாதியவாத சக்திகளோடையும் இந்த விஜய் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டான், முக்கியமா சொல்லணும்னா ஊழல்வாத சக்திகளோட கூட்டணி வைக்க மாட்டான்னு வந்து ஒரு அறிக்கையே கொடுத்திருந்தாரு. அவர் என்ன நினைச்சிட்டு சொன்னான்னு தெரியல, அவரோட நேரமோ என்னமோன்னு தெரியல, ஐயுஎம்எல்ஏ அவர் கூட்டணியில வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தையை நம்பிதான் ஆட்சியும் நடத்துறாரு. ஊழலுக்கு ஒரு மிக தெளிவான அடையாளம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கேட்டாலே காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க.
அவங்கள பக்கத்துல வச்சுட்டு இவர் ஊழலை ஒழிப்பேன், ஜாதி மதவாத கட்சிகள்ல விட்டு நான் வந்து விலகி இருப்பேன்னு சொல்றது வந்து ரொம்ப நகைப்புக்குரியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, மதங்களுக்கு வந்து குற்றவாளிகளை வந்து தயவு செஞ்சு அதுக்குள்ள அடைக்காதீங்க. எப்பயுமே குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான். அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரை சேர்ந்தாலும் சரி, இஸ்லாமியரை சேர்ந்தாலும் சரி, அவர்களுக்கு மன்னிப்பே கொடுக்க கூடாது. ஏன்னா மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவங்களை மீண்டும் வந்து தவறு செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தற்போதைய சட்ட சீர்கேடு எல்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு எல்லாம் நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம்னா அவங்க மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நான் ஒரு வலிமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு மாணவி 12வது படிக்கிற மாணவி திமுக ஆட்சியில வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து கற்பழிச்சு கொல்லப்படுறாங்க. அவங்க யார் கற்பழிச்சான்னு பாத்தீங்கன்னா பரோல்ல வந்த ஒரு கைதி தான். சோ அவனை வந்து பரோல்ல விடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான குற்றவாளியை பரோல்ல விடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த மாணவியோட உயிரினுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த சகோதரி நம்மள மாதிரி நம்ம கூட அந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும். ஆனா அந்த பொறுக்கிய பரோல்ல விட்ட காரணத்தினால இன்னைக்கு அந்த சகோதரி நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். சோ இந்த மாதிரி வந்து குற்றவாளிகளை குற்றவாளிகளை மட்டுமே பாருங்க, தயவு செஞ்சு மதத்துக்குள்ள அடைக்காதீங்கிறத நான் வந்து ஒரு பணிவான கோரிக்கையா வச்சுக்கிறேன். தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் 5 வருடத்தை நிறைவு செய்ய மாட்டார், இந்த ஆட்சி விரைவிலேயே கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர்கள்லாம் பேசிட்டு வராங்க. நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? 5 வருடத்தை நிறைவு செய்யுமா தாவேக ஆட்சி? தாவேக ஆட்சி 5 வருடத்தை வந்து கடந்துறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஊழல்வாதிகளை கூட வச்சுக்கிறாங்க, மதவாத கட்சிகளை கூட வச்சுக்கிறாங்க, ஜாதியை பேசக்கூடிய கட்சிகளை கூட வச்சுக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆட்சி நிலைச்சு நிக்கணும்னு சொல்லி குதிரை பேரத்துல தமிழ்நாடு இத்தனை ஆண்டுகால ஆட்சியில பார்க்காத கேவலமான ஒரு குதிரை பேரத்தை வந்து வெளிப்படையாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில அமைச்சர்கள்லாம் கூட அதை ஒத்துக்கிறாங்க. ஏன் அவங்க பண்ணப்ப நீங்க கேட்கல, நாங்க பண்ணா மட்டும் கேக்குறீங்கன்னு. சோ வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி குதிரை பேரங்கள் பண்ணி ஆட்சியை தக்க வைக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமா இருந்தாலும் வந்து அவரை நம்பி ஒரு மாற்றம் வேணும்னு நம்பி இவ்வளவு பெரிய மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பா வந்து மதிச்சே ஆகணும். ஆனா அந்த மக்களுக்கு இவர் முதுகுல எல்லாம் நேரடியா நெஞ்சில குத்துற அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான விஷயத்த பண்றாங்க. என்னதான் விட்டு கொடுத்தாலும் சரி, 500 ரூபாய் ஆர்டிஸ்ட வச்சு நடிச்சாலும் சரி, குதிரை பேரங்கிறது ஒரு கீழ்த்தரமான விஷயம் தான். அதாவது காமராஜர் அவர்கள் கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், எம்எல்ஏ அவரை வந்து மாத்தி மாத்தி பேச வச்சு அவர் தன்னோட கட்சிக்கு இழுக்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை வந்து இந்த தற்காலிக சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அடுத்த திருத்தமாவே வந்து இதெல்லாம் வந்து சரியான விஷயம் தான். இது வந்து குதிரை வேக அரசு, குதிரை பேர அரசு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் வந்து இப்ப நேத்து கூட சொல்லியிருந்தாரு. உண்மைதான், இது குதிரை வேகமான அரசு தான். ஆனா வந்து குதிரை பேர பேசுறதுல குதிரை வேகத்தோட செயல்படுறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நானுமே அப்படிதான் பாக்குறேன். மக்கள் உங்களுக்கு வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, உங்களை நம்பி இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத சிந்திச்சு ஒரு ஆட்சி செய்யாம நீங்க வந்து 12 நாட்கள்லயே தமிழ்நாட்டுல கொடூரமான குற்றங்கள்ல 30 குற்றங்களை பட்டியலிடுற அளவுக்கு ஒரு பச்சை குழந்தையா இருக்கட்டும், சின்ன சின்ன சிறுவர்களா இருக்கட்டும், உங்களை நம்பி உங்களுக்காக தன்னோட பெற்றவர்களை வந்து கால்ல விழுந்து கெஞ்சி ஓட்டு போட வச்சா அவங்களுக்கே உங்களால பாதுகாக்க முடியலன்னா நாளைக்கு வந்து வயதானவர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது 5 ஆண்டு காலம் நீடிக்கும் இல்லங்கிறது 2வது பட்சமா இருந்தாலும், சோ எங்க பார்த்தாலும் வந்து பாலியல் வன்புணர்வா இருக்கு, எங்க பார்த்தாலும் வந்து சிறுவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இன்மையா இருக்கு. அது கூட பரவாயில்லன்னு வந்து சில அமைச்சர்கள் வந்து சொல்றது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. நேத்து ஒரு அமைச்சர் அப்படித்தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல வராதுங்க, நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க சொல்றது கூட ஒரு கவலையான விஷயம் இல்ல. இவ்வளவு கேவலமா ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? ஒரு பச்சை குழந்தை இறந்து போனது வந்து உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? உங்களை ஒரு பக்கம் வைக்கலாம்னு பார்த்தா மாண்புமிகு ஐஜியா இருக்கக்கூடிய அவங்க வந்து இன்னொரு பக்கம் சிரிக்கிறாங்க. ஏமான்னு கேட்டா ஒரு பையனை தூக்கிட்டு போய் ஜெயில வைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தற்காலிக சிஎமா இருக்கிறப்பயே வந்து இவ்வளவு சட்டத்துக்கு எதிரான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒருவேளை அவர் மெஜாரிட்டியா ஒரு காலத்துல நம்ம ஜெயிக்க வச்சுட்டோம்னா அவர் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சோ இவரோட ஆட்சி வந்து 5 காலம் போறது தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்திலயும் நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு மின்சாரத்தை ஒழுங்கா அவரால் கொடுக்க முடியல, சட்ட ஒழுங்கா சீர் செய்ய முடியல, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பாட்டில இன்னைக்கு 20 ரூபாய் பாட்டில் விஜய்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருக்காரு. ஏன்பா 20 ரூபாய் வாங்குறீங்கன்னு கேட்டா, ஐயா இதெல்லாம் வந்து உடனே சரி செய்ய முடியாதுன்னு ஒரு அமைச்சரே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிதானே வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சோ நான் வந்து உறுதியா தெளிவா சொல்றேன், இந்த ஆட்சி வந்து நிச்சயமா நிலைக்க போறது கிடையாது.
சீக்கிரமே கவிழுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இவ்வளவு போர்ஜரி பண்ணியும் ஒரு ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுங்கிறது கண்டிப்பா வந்து புத்திசாலித்தனமா பாக்குறதுக்கு வேணா தோணலாமே ஒழிய, இது வந்து தார்மீக ரீதியா நிச்சயமா இந்த ஆட்சி கவிழுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மக்களுமே அததான் எதிர்பார்க்கறாங்க. நாங்க ஓட்டு போட்டது தப்புன்னு வெளிப்படையாவே எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துட்டோம். அதுக்கு 500 ரூபாய் ஆர்டிஸ்ட வச்சு முட்டு கொடுக்கறத பார்த்துட்டோம். மக்கள் ரொம்பவே வெந்து வேதனையில வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த 12 நாட்கள்லயே இந்த கவர்மெண்ட் கவுந்தராதான்னு நிறைய மக்கள் நினைக்க ஆரம்பிச்சதை நான் என்னோட கண்ணால பார்க்க ஆரம்பிச்சதேன். என்கிட்ட பேசுறவங்களுமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் நீடிக்கவே நீடிக்காது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.